பொதுக்காலம் 33ஆம் வாரம், செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைத்திருவசனங்கள் 1 முதல் 6 வரை, மேலும் 14 முதல் 22 வரை. யோவான் என்னும் எனக்கு ஆண்டவர் கூறியது: சர்தையில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது: கடவுளுடைய 7 ஆவிகளையும் 7 விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே: உன் செயல்களை நான் அறிவேன். நீ பெயரளவில்தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்துவிட்டாய். எனவே விழிப்பாயிரு, உன்னில் எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்து. அது இறக்கும் தருவாயில் உள்ளது. என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாய் இருக்க கண்டேன். நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள். அவற்றை கடைப்பிடி, மனம் மாறு. நீ விழிப்பாயிரு, இல்லையே நான் திருடனைப் போல வருவேன். நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைப்படுத்திக் கொள்ளாத சிலர் சர்தையில் உள்ளனர். அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள். அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே. வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்கப் பெறுவர். வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன். மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வானதூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். லவோதிகேயாவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது: ஆமென் எனப்படுபவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமும் ஆனவர் கூறுவது இதுவே: உன் செயல்களை நான் அறிவேன். நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்தனை நலமாய் இருந்திருக்கும். இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கிவிடுவேன். நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரிதண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன்.
எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் சர்தையில் உள்ள திருச்சபைக்கும் லவோதிக்காவில் இருந்த திருச்சபைக்கும் கொடுக்கப்பட்ட செய்தியை பற்றி வாசிக்கின்றோம். 2 திருச்சபைகளுக்கும் எதிராக கொடுக்கப்பட்ட குற்றச்சாற்று ஏறத்தாழ ஒன்றுதான். அவர்கள் வெறுமனே உயிரோடு தான் இருந்தார்கள், விழிப்போடு வாழ்வை முழுமையாக வாழவில்லை என்பதே அந்த குற்றச்சாற்று. நீ பேரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்து விட்டாய் என்று சர்தை திருச்சபைக்கும், நீ குளிர்ச்சியாகவும் இல்லை சூடாகவும் இல்லை, குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாக இருந்திருக்கும் என்று லவோதிக்கேய திருச்சபைக்கும் சொல்லப்பட்டது. சூடாகவும் குளிர்ச்சியாகவும் இல்லாமல் இருப்பது என்பது ஈடுபாடு இல்லாமல் ஏனோதானோ என்கின்ற மனநிலையோடு வாழ்வதை சுட்டி காண்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, உயிரோடு இருப்பது என்பது வேறு, உயிரோட்டமாக வாழ்வது என்பது வேறு. சராசரித்தனமாக வாழ்வது என்பது வேறு, அசாதாரணமாக வாழ்வது என்பது வேறு. ஏனோதானோ என்று வாழ்வது வேறு, ஈடுபாட்டோடு வாழ்வது என்பது வேறு. அடிப்படையில் உயிரோடு இருப்பது என்பது வாழ்வின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்து அதிலே ஒருவிதமான போலி திருப்தியை, சுகத்தை அனுபவித்து வாழ்வை நகர்த்துவது. லவோதிக்கேய திருச்சபையிடம் அந்த மனநிலைதான் காணப்பட்டது. எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என்று அத்திருச்சபை சொல்லிக் கொண்டதாக பார்க்கிறோம். இதற்கு மாறாக உயிரோட்டத்தோடு இருப்பது என்பது மனிதர் என்கின்ற முறையில் நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களையும் வளங்களையும் கொடைகளையும் திறமைகளையும் உச்ச நிலையில் பயன்படுத்தி மகிழ்வோடும் ஈடுபாட்டோடும் வாழ்வை அணுகுவதாகும். இப்படிப்பட்ட உயிரோட்டமான வாழ்வு இறைவனது உதவியினால் மட்டுமே சாத்தியம், வெறும் மனித முயற்சியினால் மட்டும் கிடைக்கப் போவதில்லை. இப்படிப்பட்ட உயிரோட்டமான வாழ்வை தருவதற்கு இறைவன் எப்பொழுதுமே தர தயாராக இருக்கிறார் என்பதை முதல் வாசகத்தின் இறுதி பகுதி எடுத்துரைக்கின்றது. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கின்றேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் என்று வாசிக்கின்றோம். இறைவனோடு உணவு அருந்துவது என்பது அல்லது இறைவன் தரும் விருந்தில் பங்கெடுப்பது என்பது விவிலியத்தின் பின்னணியில் அவர் தரும் முழு மனித வாழ்வில் பங்கெடுப்பதாகும். தன் இதய கதவை தட்டி கொண்டிருந்த கடவுளுக்கு தன் கதவை திறந்து அவரோடு விருந்துண்ட ஒரு நபரை பற்றியே இன்றைய நற்செய்தி பேசுகின்றது. ஒரு வகையில் பார்த்தோம் என்றால் சக்கேயு பொருளாதாரத்தையே மையப்படுத்தி அதற்குள்ளே தன்னை சுருக்கி கொண்டு உயிரோடு மட்டுமே வாழ்ந்த ஒரு நபர். சராசரித்தனத்தோடு ஏனோ தானோவென்று வாழ்ந்த மனிதர். இப்படிப்பட்ட சக்கேயு இயேசுவுக்காக தனது இதய கதவுகளை திறந்தவுடன் முற்றிலுமாக மாற்றம் கண்டவராக மாறினார். அந்த மாற்றமே பகிர்வாக அவரது வார்த்தைகளில் வெளிவந்தது. வருமான வரி அலுவலகத்திற்கு கடிதம் ஒன்று வந்தது. அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்ததாம்: நான் இறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று நான் திரும்ப திரும்ப கடிதம் போட்டாலும் நீங்கள் கேட்பது போல தெரியவில்லை. மீண்டும் மீண்டும் எனக்கு வருமான வரி கடிதத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அவ்வாறு அனுப்புவதை தயவு செய்து நிறுத்துங்கள் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்ததாம். இது கொஞ்சம் வித்தியாசமான கடிதமாக இருந்தாலும் இதன் கருத்து முக்கியமானது. நாம் உயிரோட்டம் இல்லாதவர்களாக வெறுமனே உயிரோடு மட்டுமே இருந்தோம் என்றால் நாம் உண்மையில் செத்தவர்களே. நீ பேரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்து விட்டாய் என்று கடவுள் சர்தை திருச்சபையை பார்த்து சொன்னது போல நம்மை பார்த்தும் சொன்னார் என்றால் நமது பதில் மொழி என்னவாக இருக்கும்? ஜெபம். இறைவா,
கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வை உயிரோட்டமாக வாழ வரம் தாரும். ஆமேன்.